வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலின் பொழுது 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை வழங்கினார்கள் என்று சொல்வதை விட அள்ளி தெளித்தார்கள். அந்த வாக்குறுதிகளில் இன்றைய நிலை என்ன என்பது தொடர்பாக தற்பொழுது பேசி வருகிறோம். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்களாக பணிபுரியும் இசை ஆசிரியர்கள், ஓவிய ஆசிரியர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களை தங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நிரந்தர பணி அமர்த்துவதாக சொல்லி தேர்தல் அறிக்கை 181 என்று அறிவித்தீர்களே. எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த பொழுது, எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது பகுதி நேர ஆசிரியர்கள் நடத்திய போராட்டங்களில் எல்லாம் யாரும் அழைக்காமலே நேரடியாக சென்று அந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஆதரவு தெரிவித்து, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவோம் என்று வாக்குறுதி கொடுத்து அவர்களுடைய வாக்குகளை எல்லாம் அறுவடை செய்துவிட்டு இன்று பகுதி நேர ஆசிரியர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 181வது வாக்குறுதியின் அடிப்படையில் நீங்கள் செய்வதாக சொன்னீர்களே, அதை ஏன் இன்னும் செய்ய மறுக்கின்றீர்கள்? ஏன் செய்யவில்லை? என்ன தாமதம்? ஏன்? என்ன காரணம் என்று அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் கேட்கின்ற நியாயமான கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அவர்களை கைது செய்யும் போக்கு கண்டிக்கத்தக்கது. எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த பொழுது ஆட்சிக்கு வர வேண்டும், அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக பொய்யான வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்தும் அந்த பகுதி நேர ஆசிரியர்கள், இசை ஆசிரியர்கள், ஓவிய ஆசிரியர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுடைய போராட்டத்திலெல்லாம் வாண்டடாக போய் கலந்து கொண்டு தற்போது அவர்களை சிறையில் அடைக்கின்ற அந்த அவலம் நடக்கிறது என்று சொன்னால் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? உங்கள் மனநிலை என்ன? எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது எப்படி நீங்கள் அந்த வாக்குறுதிகளை வழங்கினீர்கள் என்று கேட்பார்களா, கேட்க மாட்டார்களா? தமிழக மக்களும் கேட்பார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் மட்டுமல்ல, நாட்டு மக்களும் கேட்பார்கள் தானே. நீங்கள் உங்கள் தேர்தல் அறிக்கையில் 181வது அறிவிப்பாக எப்படி அறிவித்தீர்கள், எந்த அடிப்படையில் அறிவித்தீர்கள் என்று நாட்டு மக்கள் கேட்கின்றார்கள். உங்களிடம் இருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது பதிலை அல்ல, அவருடைய பணி நிரந்தரத்தை. அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழக மக்களின் குரலாகத்தான் இந்த பதிவை நாங்கள் பதிவிட்டிருக்கின்றோம். அந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டத்திற்கு செவி சாய்த்து அவர்கள் கோரிக்கையில் உள்ள நியாயங்களை உணர்ந்து அவற்றை நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்களது திமுகவின் தேர்தல் அறிக்கை 181 படி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்லட்டும் தமிழ். சொன்னீர்களே, செய்தீர்களா? இல்லை. சொன்னீர்களே, இனியாவது செய்வீர்களா என்று நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நன்றி, வணக்கம்.